விஜயகாந்த் அவர்களுடைய அது எவ்வளோ நேரம் படத்தில் அந்த போர்ஷன்? அதுதான் நாங்கள் முதல்ல ஷூட்டும் பண்ணோம். நீங்கள் படத்தை பார்க்கும்போது தான் இது ஏன் நாங்கள் பண்ணோன்றது எல்லாருக்குமே புரியும். அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஐடியா வந்து முதல்லே பண்ணிவிட்டு கேப்டன் கிட்ட போய் காமிச்சு அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு பண்ணலான்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் அவரால் எங்களால் அதை பண்ண முடியல, எங்களால் அதை காமிக்க முடியல. ரொம்ப எல்லாரும் க்யூரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஈக்குவலி விஜயகாந்த் அவர்களுடைய அது எவ்வளோ நேரம் படத்தில் அந்த போர்ஷன்? அது எங்களுக்கு சொல்ல வேணாம். ஏன்னா அந்த விஜயகாந்த் அது முதலேருந்தே இருந்துச்சு. அது ரொம்ப முதலே அது இருந்துச்சு. அது வந்து அதுதான் நாங்கள் முதல்ல ஷூட்டும் பண்ணோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐடியா வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபாண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது கேப்டனோட இல்லையா. ஏன்னா அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம், அவருக்கு இன்னும் ஒரு சாம் இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. சரி, அந்த நீங்கள் படத்தை பார்க்கும்போது தான் இது ஏன் நாங்கள் பண்ணோன்றது எல்லாருக்குமே புரியும். அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஐடியா வந்து முதலே பண்ணிவிட்டு கேப்டன் கிட்ட போய் காமிச்சு அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு பண்ணலான்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு தான் லாங் டைம் தேவைப்பட்டது. ஆனால் எங்களால் அதை பண்ண முடியல, எங்களால் அதை காமிக்க முடியல. பட் பிரேம்லதா மேம் வந்து அதை ரொம்ப கிரேஷியஸாக அவங்க ஃபேமிலி பார்த்தப்ப எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு இதாக இருந்திருக்கும். ஆமாம், அவங்க இன்னும் யாருமே பார்க்கல. ஆனால் நாங்கள் சொல்லி என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாமே அவங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன பண்ணுறோம் எல்லாமே அவங்களுக்கு கிளியராக தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்குமே அது ரொம்ப இமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீனில். பர்சனலி விஜய்க்கு வந்து கேப்டன் வந்து அவருடைய ஆரம்பகால கெரியர்லலாம் அவர் கேப்டன் எப்போதுமே அது நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. பட் அவருடைய இதுலேயும் வந்து அவருடைய படங்கள்லையுமே அவர் நடிச்சிருக்காரு, போயிருக்காரு. அவர் அந்த பொசிஷன்ஸ் பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணார்? சார் வந்து அது பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணுன்றது முதலேருந்தே அவர் வந்து அதில் அவர் பர்சனலாகவே ஒரு கேர் எடுத்துட்டாரு. அண்ட் நாங்களுமே ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ செட் ஆகும். அதனால தான் அதை ரொம்ப சர்ப்ரைஸாக நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். பட் இதில் தான் வந்து when it comes out, ஐ டோன்ட் நோ இப்போ நீங்க எந்த விஜயகாந்த் சார் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, எந்த ஏஜ் குரூப்ல வருவாங்கன்றது தெரியாது இல்லையா. இப்போ ப்ரொடியூசர் பிரச்சனை எனக்கு புரியுது. கோபிநாத்துக்கு இந்த விஜயகாந்த் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அதை விட சின்ன விஜயகாந்த் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு லேட்டஸ்ட் பீரியட்ல வந்த விஜயகாந்த் பிடிச்சிருக்கலாம். நாங்க எதை வச்சிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா. பட் ஆனால் விஜயகாந்த் நீங்க கேப்டன் வச்சிருக்கீங்கல்ல உள்ள, அதுவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப நாள் ஆச்சு நேரடியாக ஒரு அந்த சினிமாவில் அவரை பார்த்து ஏதோ ஒரு வகையில் நம்ம திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தட் டூ வித் விஜய் அப்படிங்கிறப்ப இட்ஸ் மோர் திஸ் திங். மொதல் ப்ரொடியூசர் நீங்கள் விஜயோடைய பெரிய ஃபேனு கூட இல்லையா? ஆமாம். பிகில்லையுமே அவர் ரொம்ப ஃபேனுக்குனால ரெண்டு விஜய் நடிக்க வைக்கிறீங்களா? ஏன்னா பிகில்லையும் டியூவல் ரோல், இதுலையும் டபுள் ஆக்ஷனு, கதை அப்படி அமைஞ்சது. இது ஆக்சுவலாக இந்த படம் எப்படி ஒர்க் ஆனது? ஏன்னா உங்கள் ஏஜிஎஸ்டைய 25வது படம் இல்லையா? 25வது படம் விஜய் தான் பண்ணணும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி அப்படி டேட் வாங்கின படம் இது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இஸ் இட் த ஃபேக்ட்? இல்லை. ஸோ பிகில் முடிச்சுட்டு அப்பாவும் சாரும் வந்து இன்னொரு படம் பண்ணலான்ற, ஏன்னா வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி வித் தி அவுட்புட் ஆஃப் பிகில். அது எங்களுக்கு ஒரு பெரிய படம், ஒரு நல்ல லாபம் கொடுத்த படம். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எங்களோட லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேர் சொல்லி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்த படம். ஸோ அடுத்தது எப்போ ஒர்க் பண்ணலான்ற அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே அமையணும். சாரோட டேட்ஸ் கிடைக்கணும், ஒரு நல்ல கதை கிடைக்கணும், அண்ட் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும். ஒரு பெரிய ஸ்டார் படம் பண்ணும்போது தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஸ்கோப் இருக்கும். ஒரு பெரிய ஸ்டார் எடுத்துகிட்டு நம்ம ஸ்மால் ஸ்கேலில் படம் பண்ணால் வி ஆர் நாட் அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அது கான்ட்ரரியாக நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனால் ஒரு பெரிய ஹீரோ நம்பி தான் நிறையா செலவு ப்ரொடக்ஷனில் இறக்க முடியும்.